திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி தினத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். அங்கிருந்து செய்தியாளர் ஐயப்பன் தெரிவித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. சித்தர்களும் இணைந்து இந்த பக்தர்களோடு கிரிவலம் வருவதாக ஒரு ஐதீகம். இதற்காக பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுது கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள். கிரிவல பாதை முழுக்க ஓம் நமசிவாய மந்திரத்தை ஜபித்தபடி தற்பொழுது கிரிவலம் வரும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. தற்பொழுது நம்முடைய கர்நாடக மாநிலத்திலிருந்து பக்தர்கள் சிலர் உள்ளார்கள். அவர்களிடம் கேட்கலாம். மேடம் வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இங்கே வந்ததால் இங்கே வந்து போகிறதால உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபீலிங்? நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம் சார். இது 3வது வருஷம் நாங்கள் இங்கே வரோம். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக நாங்கள் ஒரு மனசில் ஏதோ வேண்டிட்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் வரும்போது அது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இங்கே வரும்போது எங்களுக்கு ஒரு நல்ல குட் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. இட்ஸ் லைக் அவரே கூப்பிடுற மாதிரி எங்களுக்கு ஒரு தாட்ஸ். ஸோ அது ரிப்பீட்டடாக வரும். இங்கே வரும்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது? இங்கே வந்து போகிறதுல உங்கள் ஃபேமிலியில் என்ன மாதிரி நன்மைகள் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தே இருக்கும். ஸோ அது மனநீர் லைக் ஃப்ரம் த தாட்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் இல்லையா, அது க்யூர் ஆன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ரிப்பீட்டடாக வரணும்னு தோணுது. எவ்ரி இயர் ஃபேமிலியோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால் பார்க்க முடியும். இந்த வருஷம் நீங்கள் வரீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இன்னும் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம எப்போ போகிறதுன்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். எப்போ சித்ரா பௌர்ணமி வரும், எப்போ போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஃபேமிலி இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். குறிப்பாக இதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 24 மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்து கொடுத்துள்ளது. இதற்காக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். சன் செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து ஐயப்பன்.